சம் பேசிக் ஃபார்முலா கண்டினியூட்டி. இந்த ஃபார்முலா வச்சு நிறைய ப்ராப்ளம் டெரைவ் பண்ண முடியும். அதனால் சம் பேசிக் ஃபார்முலா ஃபார் கண்டினியூட்டி. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னா லிமிட் எக்ஸ் டென் டு 0 sin x by x அதோட வேல்யூ என்னது 1. இப்போ ரெண்டாவது என்னன்னா limit x tends to 0 tan x by x is also 1. Tan x by x is also 1. சரிங்களா? தேர்ட் ஃபார்முலா limit x tends to 0 e power x minus 1 divided by x is also 1. சரிங்களா? ஓகேங்க சார். limit x tends to 0 same idea e power मतलब a power x minus 1 divided by x is also 1. Fifth formula limit x tends to 0 log of 1 plus x divided by x is also 1. The formula knowledge is very important one. சரிங்களா? ஓகே சார். அடுத்து sixth formula limit x tends to 0 x power n minus a power n divided by x minus a equal to n into a power n minus a. Okay? This is ஓகேங்க சார். formula. At least இந்த 6 formula knowledge இல்லை. மறுபடியும் further formula வந்துச்சுன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அட்லீஸ்ட் இந்த 6 formula knowledge இல்லை. சரிங்களாம்மா? ஓகே சார். சரி, இதை பேஸ் பண்ணி சம் பேசிக் கொஸ்டின். இப்போ என்ன கொஸ்டின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எக்ஸ் கியூப் மைனஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 எப்படி போகுது? இந்த ஐடியா சார் ஃபார்முலா பேஜ் பண்ணுங்க சார். ஓகே. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் கியூப் மைனஸ் 2 கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. x minus 2. அப்போ என்ன கிடைக்கும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 என்ன ஃபார்முலா சொல்லு? a கியூப் மைனஸ் b கியூப் n into a to the power n minus 1. இல்லை அப்படி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அது கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. அது கரெக்டாக நம்ம செக் பண்ணலாம். a கியூப் மைனஸ் b கியூப் அந்த கான்செப்ட் ஃபார்முலா சொல்லுங்கள். a கியூப் மைனஸ் b கியூப் a மைனஸ் b இன்ட்டு கரெக்டாக. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் minus 4 square எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a இன்ட்டு b. a இன்ட்டு பின்னா 2x 2x ப்ளஸ் b ஸ்கொயர் 4 கரெக்டுங்களா? டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 கரெக்டாமா? இது கரெக்டுங்களா? அப்போ 2 அப்ளை பண்ணுங்க. 2 அப்ளை பண்ண என்னாச்சு? 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் 4 எவ்வளோ கிடைக்குது? 12 கிடைக்குது. கரெக்டாமா? ஆமாம் சார். சரி, இப்போ நம்ம ஃபார்முலா போடுறோமா? ஃபார்முலா என்னது? n இன்ட்டு a பவர் n மைனஸ் 1. அப்போ கிடைக்கும் என்னோட வேலை என்ன? இது 3 இன்ட்டு 2 பவர் 3 மைனஸ் 1 கரெக்டுங்களா? அதில் 3 இன்ட்டு 4 தட் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேங்களா? அப்போ அந்த ஃபார்முலா தெரிஞ்சு நம்ம டக்கு நம்மளோட ஒர்க்கு ஈஸியாக முடிச்சிடலாம். சரியாம்மா? ஓகே சார். சரி, இப்போ அதை வச்சு நீங்கள் சொல்லிட்டீங்களா? இப்போ அதாவது ஃபார்முலா நம்ம ட்ரிகனாமெட்ரி கான்செப்ட் வச்சு ஒரு ப்ராப்ளம் போட்டிருந்தோம். அப்போ அந்த ஃபார்முலா வச்சுட்டு இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிற கான்செப்ட் கேட்குறாங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா? ஓகேங்க சார். ஃபைண்ட் கே வேல்யூ f of x equal to k into cos x divided by pi minus 2x. என்ன சொல்றான்? x is not equal to pi by 2. அந்த என்னங்கன்னா 3, x equal to pi by 2. இப்போ என்ன சொல்றான்னா f is continuous. எந்த பாயிண்ட்ல? pi by 2. f is continuous at x equal to pi by 2. Find k value. எப்படி போடலாம்? ஓகே, லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் நான் ஜென்ரலாக போடுறேன். ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் வச்சு தான் போடணும். லெஃப்ட் லிமிட்டோட வேல்யூ அண்ட் ரைட் லிமிட் வேல்யூ என்னது இங்கே ஈக்குவல். கரெக்டுங்களா? லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் இங்கே ஈக்குவல். அப்போ அந்த ஈக்குவல்னு என்னது? 5/2. 5/2
இங்கே என்ன இருக்குது கே இன்ட்டு காஸ் எக்ஸ் டிவைடட் பை 5 மைனஸ் 2எக்ஸ் ஓகேங்களா 5 மைனஸ் 2எக்ஸ் 5 மைனஸ் 2எக்ஸ் அதே ஐடியா கே இன்ட்டு காஸ் எக்ஸ் டிவைடட் பை 5 மைனஸ் 2எக்ஸ் அப்போ இதுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ என்ன இதோட எக்ஸாக்ட் வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டோம் 3 சொல்லிட்டோம் 5/2 இருந்தால் அவன் வேல்யூ 3 அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் ஈக்குவல் 3க்கு வச்சுட்டு கேவோட வேல்யூ கரெக்டான ஓகேங்க சார். சொல்லுங்க தம்பி ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் என்ன நடக்கும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு என்னது 5/2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5/2 மைனஸ் minus into k cos x. k cos x divided by 5 minus 5 minus 2x. 2x. இதெல்லாம் கிட்ட விட்டுருங்க இங்கே 5/2 இருக்குது இங்கே 2x 5 இருக்குது அதனால் என்ன பண்ணுறோம் இந்த 2 வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதி வச்சோம் சரிங்களா அப்போ 2 வெளியே எடுத்து என்ன கிடைக்கும் x tends to 5/2 minus k into cos x divided by 2 வெளியே எடுத்துட்டேன் அதனால் 2 வந்து இந்த 5/2 மார்க் கட்டுங்களா 5/2 minus x கரெக்டாக ஆமாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த k/2 வந்து இந்த எக்ஸுக்கு சம்மந்தம் இல்லை இதில் எக்ஸே இல்லை அதனால் k/2 கான்ஸ்டன்ட் அதனால் வெளியே எடுத்துட்டேன் அப்போ என்ன கிடைக்குது k/2 லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5/2 மைனஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் என்ன கிடைக்கும் எக்ஸ் டிவைடட் பை 5/2 மைனஸ் எக்ஸ் கரெக்டாமா ஆமாங்க சார். இப்போ எக்ஸை சேஞ்ச் பண்ணலாமா எக்ஸ் எப்படி மாற்றுவீங்க ஆல்ரெடி ஏவோட வேல்யூ 5/2 தெரிஞ்சிச்சு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5/2 லெஃப்ட் லிமிட் என்னென்ன 5/2 மைனஸ் கட்சின்னு போடுவீங்க சரிங்களா அப்போ கஸ்டன்ஸ் 0 மைனஸ் சரிங்களா அப்போ அப்ளை பண்ணிச்சு k/2 லிமிட் x 0 minus cos of 5/2 minus divided by 5/2 minus of 5/2 minus minus plus கட்டணும் புரியுதுங்களா 5/2 கட் ஆயிடும் பாஸ் 5/2 மைனஸ் கட்சி என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் போட்டுங்க என்ன ஃபார்முலா பாசிட்டிவ் சார் பாசிட்டிவ்னா மைனஸ் கட்சி காஸ் வந்து என்ன வரும் சைன் ஆகும் புரியுதுங்களா ஆமா சார் sin h பை h கரெக்ட்டுங்களா இது இருக்கு sin h பை h க்கு ஃபார்முலா கொடுத்த லிமிட் கஸ்டன்ஸ் ஜீரோ 1 ஆயிருமா ஆமா சார் 2 * 1 அப்போ என்னாச்சு k/2 அப்போ இதுக்கு லிமிட் x tends to 5/2 minus f of x வேல்யூ என்ன இருக்குது k/2 வந்துது கரெக்டாமா போடலாமா இதுக்கு ரைட் லிமிட் சொல்லுங்க என்னாச்சு ரைட் ஹேண்ட் லிமிட் x tends to 5/2 plus f of x equals to limit x to 5/2 plus k into cos x divided by 5 minus 2x கரெக்டாமா அதே ஐடியா 2 வெளியே எடுக்கிறீங்க k/2 வந்துடும் அப்போ அதே ஐடியா ஆல்ரெடி போட்ட ப்ராசஸ் நான் வெளியே எடுத்துட்டேன் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு என்ன கிடைக்கும் 5/2 ப்ளஸ் கிடைக்கும் சரிங்களா இங்கே என்ன கிடைக்கும் வெறும் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 5 மைனஸ் 2x கிடைக்கும் கரெக்டாக 2 இது வெளியே எடுத்தால் 5/2 மைனஸ் எக்ஸ் கிடைக்கும் 2 வெளியே எடுக்கலாம் கரெக்டாக இது ஆல்ரெடி போட்டனால அப்படியே போட்டேன் இப்போ என்ன எடுக்க போகிறீங்க அதே ப்ராசஸ் சொல்லுங்கள் எக்ஸ் ஈக்குவல் ஏ ப்ளஸ் ஹெச் அப்போ என்னது 5/2 ப்ளஸ் ஹெச் கரெக்டாமா என்னது 0 ப்ளஸ் அப்போ என்ன நடக்குது that is equal to k/2 limit h tends to 0 plus cos of 5/2 plus h divided by 5/2 என்னாகும் minus 5/2 minus h கிடைக்கும் கரெக்டாமா ஆமாங்க சார் அப்போ என்ன நடக்குதுன்னு 5/2 கட் ஆயிடும் cos 5/2 plus h வந்து செகண்ட் குவாட்ரண்ட் கரெக்டுங்களா 5/2 plus h வந்து செகண்ட் குவாட்ரண்ட் அப்போ cos என்ன ஆகும் செகண்ட் குவாட்ரண்ட்னா மைனஸ் ஆகும் கரெக்டுங்களா அப்போ லிமிட் h tends to 0 plus இது என்ன கிடைக்கும் மைனஸ்
sin h divided by minus minus h. minus minus plus ஆயிருமா? ஆமா சார். k by 2 they mean h tends to 0 plus sin h by கரெக்டாமா? sin h by ஆமா. 1 ஆயிரும் that is equal to k by 2 கரெக்டாமா? இது யாரோட ஆமா சார். right hand side they mean h tends to k by 2 plus f of x value k by 2. சரி ஓகே. இப்போ நமக்கு ரிசல்ட் என்ன ஆல்ரெடி சொல்லிட்டோம். f of pi by 2 வேல்யூ என்ன சொல்லிக்கிறோம்? f of pi by 2 ரிசல்ட் வந்து 3 ன்னு சொல்லிக்கிறோம். given that f of pi by 2 ரிசல்ட் எவ்வளவு இருந்துச்சு? 3 இருந்துச்சு. அப்ப என்ன பண்ண போறோம்? left limit right limit are equal. அப்ப என்னது k by 2 equal to 3 equal to k by 2. அப்ப right side equal னால k ஓட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்குது? 6 கரெக்டா தானே? k ஓட வேல்யூ ஆமா. இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி கான்செப்ட். சரிங்களா? அதை கொஞ்சம் ஓகே. கேர்ஃபுல்லா பார்க்கணும்.